அத்தை தம்பி பூங்குடி சார் அம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அம்மா தைரியமா இருங்கம்மா ஒண்ணும் இல்ல பூங்குடி அம்மா என்னாச்சுமா? ஏமா இப்படி பண்ண? என்னம்மா ஏமா இப்படி பண்ண? உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் மட்டும் இங்க உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? உன் கூட சேர்ந்து நானும் செத்து போயிடுவேமா? என்னால நீ படுற கஷ்டத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அதே ஒரே அடியா போய் சேர்ந்துடலான்னு விழுந்தேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உசுர நீ மட்டும் தானேமா? நீயும் போயிட்டா நான் மட்டும் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? பெத்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த முடியல. நானா ஒரு அம்மாவா? எனக்கு எதுக்கு இந்த உசுரு? திரும்ப திரும்ப அதையே சொல்லாதமா. நீ செத்துட்டா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? சரியாகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்ன இந்த கல்யாணத்துல இருந்து நான் காப்பாத்தலாம்ல. நான் செத்துட்டா இந்த கல்யாணம் நின்றும்ல. அப்புறம் உங்க அப்பா மனசு மாறி இதோ இந்த தம்பிக்கு உன்னைய கட்டி வச்சிருவார்ல. அப்படி நீயா கற்பனை பண்ணிக்கிட்டியா? அதுக்காக தான் நீ இந்த முடிவெடுத்தியா? எனக்கு வேற வழி தெரியலையே. அப்பாவை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானாமா? நீ செத்துட்டா மனசை மாத்திக்குவாருன்னு நினைக்கிறியா? 16வது நாள் காரியத்தை பண்ணிட்டு அடுத்த நாளே எனக்கும் அந்த சங்கருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு சாவறதுதான் முடிவுனா தயவு செஞ்சு ஒரு வார்த்தை ஏன் கிட்ட சொல்லு. நாம 2 பேருமே சேர்ந்து செத்து போயிடுவோம். பூங்குடி என்ன பூங்குடி? இப்ப என்ன உனக்கு சாகணும் அதானே? வா வா, நானும் இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து சாவோம். வா. வேண்டாமா, இவ்ளோ கஷ்டத்துல நான் ஏமா உசுரோட இருக்கேன்? அப்பா மனசு மாறி நாம நினைச்சது நடக்குங்கிற நம்பிக்கையில தானே ஒவ்வொரு தடவையும் நீ என் மனசை உடைக்கிற மாதிரியே நடந்துக்கிறமா. என் தைரியம்லாம் என்னை விட்டு போகுது. பயமா இருக்குமா? நீ செத்துட்டா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? புரிஞ்சுக்க. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணுமா? சத்தியம் பண்ணு. அத்தை, தாலி கட்ட போற கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அத்தை. அந்த நம்பிக்கையில தான் இப்ப வரைக்கும் நான் இருக்கேன். அந்த நம்பிக்கை கொடுத்தது உங்க பொண்ணு பூங்குடி தான். பூங்குடி வார்த்தையை நானே நம்புறப்போ பெத்தாமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, ஒரு பக்கம் இவளோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் நான் பெத்து வச்சிருக்கேன் ஒரு சதிகாரன். அவன் வேற ஒரு பாவத்தை பண்ணி தொலைச்சிட்டியாம்பா. இப்படி அடிமேல அடி விழுந்தா நான் எதைத்தையும் தாங்கிக்கிருவேன். இங்க பாரு, சரி உன் புருஷனுக்கு தான் என்ன பிடிக்கல, என் மேல நம்பிக்கை இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல. நீ ஏன் உன் புருஷன் மாதிரி ஆயிட்ட? ஐயோ அண்ணே, இல்லனே. இங்க பாரு ரஞ்சிதா, நீ செத்து போறனால தீர்ந்து போற பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீ இருந்து எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும். இந்த புள்ள பாரு, உன்னால அழுதுகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த புள்ள படுற கஷ்டம் எல்லாம் பத்தாதா? உன்னால வேற தனியா கஷ்டப்படணுமா? புரியுதுனே. இனிமேல்
தப்பான முடிவை நான் எடுக்க மாட்டேனே. சரி அழாத விடு. பூங்குடி கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. உன் புருஷனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களான்னு அதுக்கும் பூங்குடியை தான் திட்டுவாரு. ஓ வீட்டுக்கு கிளம்பு, தைரியமா போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன். எல்லாத்தையும் அப்படி சாதாரணமான விட்டுற மாட்டேன். பூங்குடி பிரச்சனையும் சரி, வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரி, நான் தீர்த்து வைக்கிறேன். பூங்குடி கூட்டிட்டு கிளம்பு. ஆ போங்கம்மா. பூங்குடி நீ கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க மாமா, வாமா. போங்க. ரொம்ப நன்றி தம்பி. சார் என்ன சார்? சரியான நேரத்துல வந்து என் தங்கச்சியை காப்பாத்திட்டீங்க. சார் என்ன சார் நீங்க? சார் நானும் அந்த வீட்டில் ஒருத்தன் தான் சார். நீங்க வேணா பாருங்க, பூங்குடி கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். சரிங்க தம்பி. இப்பதாண்டி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மா, நீ சொன்னதுனாலதான் நான் அந்த வல்லவனை போய் பார்த்தேன். அந்த ஆளை பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள கெதக்குன்னு இருக்கு. ஏன்? நேர்மையாதான் இருப்பேன்னு அந்த ஆள் நெத்தில எழுதி ஒட்டி வச்சா மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பேசுறாரு. அதனால நமக்கு என்ன? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ரொம்ப தெளிவா இருக்கணுமா, இல்லனா நமக்கு தான் டேஞ்சர். ஏய், இந்த மாதிரி எவ்வளவு பேரை நான் பாத்திருக்கேன். இவனெல்லாம் சும்மா ஜுஜுபி. அம்மா, சும்மா விஷயம் தெரியாம நீ பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு இருக்காத. வெற்றிக்கு தெரியாம நம்ம அந்த ஆளை பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம். இந்த விஷயம் மட்டும் வெற்றிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்னம்மா திரும்ப என்கிட்டயே கேள்வி கேக்குற? அவன் கோவப்பட்டான்னா எல்லாம் கெட்டு போயிடும். ஏய், நீ என்ன சரியான கூறு கெட்டவளா இருக்க? எதையும் யோசிச்சு பார்க்காம இத ஒண்ணும் செய்ய சொல்லல. வெற்றி மாதிரி அப்பனுக்கு பயப்படுற ஆம்பளைங்களை எப்பவுமே நம்ப கூடாது. அவன் அப்பன் ஒரு முறை முறைச்சா போதும், எப்ப வேணாலும் இந்த மூக்கணாங்கைத்த அத்துக்கிட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறம் நம்ம கதி. அப்படி போயிட்டான்னு வச்சுக்க, நமக்கு என்ன பிடிமானம் இருக்கு சொல்லு? இப்பவே அங்க இங்கன்னு கிடைக்கிற இடத்துல எல்லாம் விஷயத்தை எல்லார் காதலையும் போட்டு வைக்கணும். அவன்தான் நம்மள ஏமாத்திருக்கான்னு எல்லார் மனசுலயும் தெளிவா விதைச்சு வைக்கணும். அப்பதான் நாளைக்கு 4 பேரு நமக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அதெல்லாம் சரிம்மா. திடீர்னு இந்த விஷயம் வெற்றிக்கு தெரிஞ்சதுன்னா அவன் நம்ம மேல கோவப்பட மாட்டானா? ஒருவேளை அப்படி விஷயம் தெரிஞ்சதுன்னா, சாரி வெற்றி, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.